ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பணியாரத்து மாவுக்கு ஊற போட போகிறீங்க. பணியார மாவுக்கு எப்படி ஊற போடணுன்னா, இந்த இட்லி ரைஸ் நம்ம எப்போ இட்லிக்கு போடுறது அந்த அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. பச்சரிசி, இதில் பச்சரிசி வச்சுருக்கேன். அதே அளவில் பச்சரிசி 1.5 கிளாஸ் எடுத்துக்கணும். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துட்டோம். இப்போ உளுந்து நம்ம அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி ரெண்டும் சேர்த்து 2.5 கிளாஸ் எடுத்துருக்கோம். 2.5 கிளாஸ்க்கு உளுந்து 1/4 கிளாஸ் தான். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் தான் உளுந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு என் தங்கச்சி வீட்டில் இப்படி போடுவாங்களாம். அது நல்லா வரும், நல்லா டேஸ்ட் இருக்கும், மாவும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கா. அதான் நான் சேர்த்து பண்ணுறேன். அவ்வளோதான். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அரைக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். நான் எப்படி அரைக்கிறேன், எப்படி சுடுறேன்றதை காமிக்கிறேன். இப்போ பணியார மாவு அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் தான் சுட போகிறோம், கார பணியாரம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டாலும் ஃப்ரை பண்ணி நம்ம அந்த பணியாரம் சாப்பிட்றப்ப. இதில் நான் வெங்காயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். இப்போ இதையும் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அது கூட சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. மாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்க. இப்படி இருக்கு. இதில் நமக்கு ஊற்ற வராது. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கணும். இப்போ இனிப்பு பணியாரம்லாம் பண்ணணும்னா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வெள்ளை கரைசலை போட்டு இது பண்ணோம். நான் இப்போ இனிப்பு பணியாரமும் தான் கொஞ்சம் பண்ண போகிறேன்.
ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ வெள்ளை பணியாரத்துக்கு ஆயிடுச்சு. பணியார கல்லை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் எல்லா குழியிலையும். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு கார பணியாரம் தான் ஊற்ற போகிறேன். பாருங்க மாவு எப்படி இருக்குன்ட்டு. ஊற்றிடலாம். ஒரு சின்ன கரண்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக அளவாக ஊற்ற வரும். எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு சுட்டால் தாங்க நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் இப்போ வேகட்டும். எடுத்துடலாம்.